மறக்காமல் நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். I am a devil of my ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் கிரியேஷன். நம்ம சேனல் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற அந்த XML ஃபைலோட லிங்கை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி Alightmotion இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண அப்புறம் அந்த பீட்மார்க் பேஜில் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ண அப்புறம் கீழே ரைட் சைட் கார்னரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியாவில் போயிட்டு நீங்கள் உங்களோட பிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் பிக் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண அப்புறம் நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளே ஐக்கானுக்கு சைடில் இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கீ ஃப்ரேமில் கொண்டு போய் விட்டுரும். அந்த ரெட் கலரில் இதாக இருக்குல்ல, இதுதான் கீ ஃப்ரேம். அந்த ரெட் கலரில் லைன் மார்க் பண்ணியிருக்கலாம், அதான் கீ ஃப்ரேம். அதில் வச்சப்பறம் நீங்கள் இந்த டைமருக்கு இந்த சைடில் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பீட் மார்க் வர எக்ஸ்பெண்ட் ஆகி கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா பிக்ஸுமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கணும். எஃபெக்ட் வந்து அந்த பீட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு ப்ரீசெட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நிறைய பிக்ஸ் வரும். இப்போ பார்த்தாலே தெரியும். நான் லேயர்ஸ் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை லேயர் வந்துருக்குங்க. 43 லேயர்ஸ் வருது. இதுலேயுமே ஒரு லேயர் வந்து குரூப் தான். அந்த குரூப்பையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 43 லேயர்ஸ் வருது. அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இருக்குல்ல குரூப், ரெட் குரூப். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் 51 லேயர்ஸ் வருது. மொத்தம் 43, இதில் ஒரு 51, மொத்தம் 94 லேயர்ஸ் வருது. எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் ஃபைல் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. குரூப் ஃபைல் வந்து உங்களுக்கு ஷேக் எஃபெக்ட்லேயே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பீட் ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற பிக்ஸுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். அந்த எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பீட் மார்க்கில் வந்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண அப்புறம் நம்ம ரெண்டாவது இருக்கிற ஒரு பிக்ஸுக்கும் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தோம். அந்த எஃபெக்ட்டையும் பீட் ஷேக் எஃபெக்டில் போயிட்டு காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இருக்கிற அந்த 3 பிக்ஸுமே ஒரே எஃபெக்ட் தான் வரும். அந்த எஃபெக்ட் போய் காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3 பிக்ஸ்க்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா இருக்கிற அந்த சின்ன சின்ன பீட்டாக இருக்குல்ல, அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிட்டு
இந்த இதில் சின்னதாக இருக்குல்ல 7.32 அந்த டியூரேஷனில் அதில் போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இதில் ஸ்மால் சின்ன சின்ன பிட்டாக ஆட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிக்ஸில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நான் எல்லா இதுக்குமே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணப்பறம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சேனல் லோகோ கொடுத்துருக்கேன். அந்த லோகோ வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வந்து நம்ம அந்த பீட் மார்க் ப்ரீசெட்லேயே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த குரூப் வந்து அப்படியே தான் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அந்த எடிட் குரூப்பில் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் போயிட்டு நான் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பிக்ஸே தான் கரெக்டாக திரும்ப பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே அந்த லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு பிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த கலர் அண்ட் ஃபில்லுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் மறுபடியும் கீழே இருக்கிற இந்த ஜேபிஜி இந்த லேயரை சைடில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிக்சர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆட் பண்ணல, உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். எல்லாருமே இந்த பிக்ஸ் வச்சு பண்ண மாட்டீங்கள்ல, அதனால் நான் உங்களுக்கு தான் சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் நம்ம அந்த பிக்ஸுக்கெலாம் ஆட் பண்ணப்போ அப்புறவாட் இருக்கிற ஒரு பிக்ஸுக்கு வந்து எஃபெக்ட் வராது. அடுத்ததாட்டு இருக்கிற இந்த 5 ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன்ல பீட் மார்க், அதில் வந்து எஃபெக்ட் வரும். நம்ம இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. பீட் ஷேக் எஃபெக்டில் போயிட்டு இதில் 80:46 அதில் போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு வந்து பீட் மார்க் ப்ரீசெட்டில் போயிட்டு அந்த 4 லேயர்ஸ் இருக்குல்ல, இந்த 4 லேயர்ஸ் வச்சுட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ண அப்புறம் அடுத்ததாட்டு இருக்கிற அந்த பிக்ஸுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணோம். இப்போ மறுபடியும் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த எஃபெக்ட் தான். இந்த எஃபெக்டில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 4 லேயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற இந்த 3 லேயர்ஸ் இதை வச்சுட்டு எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தப்பறம் மறுபடியும் ஒரு 5 கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு 4 பிக்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அது வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகி நின்று வந்தால் தான் அந்த ஃபோட்டோஸ் வந்து தெளிவாக தெரிஞ்சதுனால அப்படியே விட்டேன். நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இருக்கிற லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 2 லேயர்ஸ்க்கு எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துவோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் பிஜிஎம் ரீல்ஸ் எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைபரை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.